என் காலங்கள் தேவனுடைய கரத்தில். கிளாரிந்தா அவர்கள் 1746ஆம் ஆண்டு தஞ்சாவூர் நகரில் பிறந்தார். பிறந்ததும் தன் தாயை இழந்தார். சில காலத்தில் தந்தையையும் இழந்தார். குழந்தை பருவம் துன்பத்தால் சூழப்பட்டது. ஆனால் அந்த துன்பம் அவரை உடைக்கவில்லை, மாறாக அவரை உருவாக்கத் தொடங்கியது. தாத்தாவின் பராமரிப்பில் வளர்ந்த அவர் சிறு வயதிலேயே பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். துன்பம் ஒரு முடிவு அல்ல, அது தேவன் உருவாக்கும் ஆரம்பம். மனிதர்களின் முடிவும் தேவனின் துவக்கமும். 13ஆம் வயதில் திருமணமான கோகிலா ஓர் ஆண்டிற்குள் விதவையானார். அந்நாளில் சமூகத்தில் சதி என்ற கொடூரமான உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. கணவர் இறந்தால் மனைவியும் உடனே எரிக்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை அது. அந்த கொடிய தருணத்தில் கோகிலா உயிரோடு எரிக்கப்படுவதற்காக அழைத்து செல்லப்பட்டார். மனிதர்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் நேரத்தில் தேவன் செயல்படுகிறார். அந்த நேரத்தில் ஹென்றி லிட்டில்டன் என்ற ஆங்கிலேய அதிகாரி தலையிட்டு அவரை காப்பாற்றினார். சதி நிகழ்ச்சியில் இருந்து காப்பாற்றப்பட்ட பின்னரும் கோகிலாக்கு அமைதி கிடைக்கவில்லை. சமூகமும் உறவினர்களும் அவரை ஏற்க மறுத்தனர். இந்த பெண்ணை யாரும் வீட்டில் அனுமதிக்கக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் முற்றிலும் தனிமையில் தள்ளப்பட்டார். இது ஒரு ஆழமான துன்பம் அல்லது உடல்வலி அல்ல, மனவலி. தஞ்சாவூரை விட்டு பாளையங்கோட்டைக்கு சென்ற கோகிலா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அவருடைய உள்ளத்தில் ஒரு போராட்டம் இருந்தது. நான் யார்? என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இந்த கேள்விகள் அவரை ஆழமாக இயேசுவை பற்றி தேட வைத்தது. பின்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் அவர்களின் ஊழியத்தின் மூலம் 1778ஆம் ஆண்டு கோகிலா ஞானஸ்நானம் பெற்று கிளாரிண்டா என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டார். என் காலங்கள் தேவனுடைய கரத்தில். கிளாரிந்தாவை காப்பாற்றிய லிட்டில்டன் அவர்களின் மரணம் கிளாரிந்தாவுக்கு மிகுந்த துயரத்தை கொடுத்தது. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் உள்ளன என்ற விசுவாசத்தில் நின்றார். அதோடு நின்றுவிடாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கூற ஆரம்பித்தார். தண்ணீர் கிடைக்காமல் தவித்த மக்களுக்கு கிணறு வெட்டினார், ஆலயத்தை கட்டினார், பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார், ஏழைகளுக்கு உதவி செய்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய எழுப்புதலாக மாறியது. 1806ஆம் ஆண்டு கிளாரிந்தா அம்மையார் இந்த உலக வாழ்க்கையை முடித்தார். அவருடைய மரணம் மர்மமானதாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை மிகவும் தெளிவான சாட்சியாக உள்ளது. இன்றும் அவர் திருநெல்வேலி திருச்சபையின் தாய் என்று அழைக்கப்படுகிறார். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏராளமான துன்பங்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் அந்த துன்பம் நம்மை உடைக்க வேண்டுமா அல்லது நம்மை உருவாக்க வேண்டுமா? கிளாரிந்தா அம்மையாரின் வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், துன்பம் வந்தாலும் தேவனை பிடித்து கொண்டால் ஒரு சாதாரண வாழ்க்கை கூட ஆயிரங்களை மாற்றும் சாட்சியாக மாறும்.